ஒருத்தர் தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டுட்ட அவருக்காக கமிஷனரை மாத்திருவீங்க, அவருக்காக என்கவுண்டர் பண்ணுவீங்க, அவருக்காக புதிய புதிய குற்றவாளிகளை பிடித்து கொண்டே இருப்பீங்க, அவருக்காக மட்டும் அரசின் இரும்பு கரம் நீளும், அவருக்காக பல்வேறு துறைகள் உடனடியாக வேலை செய்யும்னா, ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு முன்னால் இதே ஒரு வருடத்தில் 100 பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கூலிப்படையினரால. அவங்களுக்கு ஏன் இந்த இரும்பு கரம் நீளல? கொலை செய்யற தைரியம் எப்போ வருது? முதல்ல ஒன்ன கொல்லு, ஒன்னு கண்டுக்கல, 10 பேரை கொலை செய், கண்டுக்கல, 100 பேரை கொலை செய், அப்பயுமே கண்டுக்கல, போடுற அவனை, தைரியம் வருமா வராதா? அப்ப அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? தமிழக காவல்துறை ஏன் தூங்கி கொண்டு இருக்கிறது? அப்ப திமுகவுடைய ஆட்சி என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்க 200 கொலையிலிருந்து 195 கொண்டு வந்துட்டோம், சாதனை. இதுக்கு பேர் சாதனையா? இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஓட்டு நமக்கு வந்திருக்கு, அதை இன்னும் அதிகப்படுத்தணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களை எல்லாம் இந்த கட்சிக்குள்ள உள்ள இழுத்துட்டு வரணும்னா அதுக்கு மிக முக்கியமான திட்டமா இருக்கிறது அம்மா உணவகம். அதனால் அதற்கு என்று ஒரு 20 கோடிக்கு மேல ஒதுக்கீடு செய்து அதுல கொஞ்சம் நல்ல உணவுகள் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவோம்னு ஒரு மேஜிக் நடக்குது. இந்திய அலைன்ஸில் இருக்க ஆம் ஆத்மி நீட் வேண்டும் என்று சொல்கிறது, மம்தா இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் நீட் வேண்டும்னு சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் மட்டும் நீட் வேண்டான்னு சொல்றாருன்னா இங்க கோளாறு இருக்கு. திமுகவினர் இந்த கோளாறை செய்கிறார்கள். அண்ணாமலை மாறி அவர் வந்தால் என்ன, அண்ணாமலை மாறி இவர் வந்தால் என்ன, எவர் வந்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை, செயல்பாட்டு முறை மட்டும்தான் மாறும். மாற்றமே இல்லாம இருக்கிறதுக்கு இது திமுக கிடையாது. திமுகவில் தான் ஐயா ஸ்டாலின் சாகிற வரைக்கும் அவர் தான் திமுக தலைவராக இருப்பார். அதுக்கு பிறகு உதயநிதி வருவார், அவர் தான் தலைவராக இருப்பார். அது சாகும் வரை உள்ள பதவி அது. இப்ப 40க்கு 40 நீங்க நிக்க வச்சீங்கல்ல, அதுல உங்க கட்சி சார்பா திமுக சார்பா 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நின்றாங்கல்ல, அதுல ஒரே ஒரு சிறுபான்மை அணியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரா? ஒரே ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறாரா? அட பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு நீ பயமுறுத்தி இஸ்லாமிய வாக்குகளை பெற தெரிந்த உனக்கு 15% சிறுபான்மை வாக்குகளின் மூலமாக மட்டும்தான் திமுக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஏன் குஜராத்தில் சிறுபான்மை மக்கள் இல்லையா? மத்திய பிரதேசத்தில் சிறுபான்மை மக்கள் இல்லையா? எல்லா மாநிலங்களும் இருக்கிறாங்க, அவர்களும் சேர்த்து வாக்களிக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு புரிதல் இருக்கிறது. இங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு புரிதல் இல்லை, புரிந்துவிடக் கூடாது என்று திமுகவும் சேர்ந்து தடுக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, என் நாடு என் தாய் பூமி, இந்த மண்ணில் பிறந்த வாழ்ந்த இந்த இஸ்லாமியருக்கு இருக்கிற உரிமை பங்களாதேஷிலிருந்து ஒருத்தர் ஊடுருவி வந்து அஸ்ஸாமிலே மேற்கு வங்கத்திலிருந்து அவருக்கும் அந்த உரிமை இருக்குன்னா அப்ப இந்த மண்ணில் இருக்கிற எனக்கு என்ன உரிமை? பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை தரணும்னா சக இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ள 20 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற உண்மையை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தூபம் போட்டு தவறான வழிக்கு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த திமுக திருட்டு திராவிட கும்பலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கயவர்களும் திசை திருப்புகிறார்கள். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியோட வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பா இருக்கு சார். நாங்கள் இப்போ விஜேபியில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் சார். முதல்ல நம்ம அதை பற்றி சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இப்போ மாநில தலைவர் பொறுப்புலேருந்து இப்போ விலகிக்கிறாரு. அவர் லண்டன் போகிறாரு. அவர் இப்போது பிஎம் மோடி அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு. அவர் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு யூகே போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த புதிய பொறுப்பை நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது சார். இது எந்த அளவுக்கு உண்மை? நல்லா இருக்கு கதை, கேட்டுட்டு கடந்து போயிடணும், அவ்வளோதான். இதில் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொரு முறையுமே நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்காதவர்கள் அல்லது கட்சியில் ஏதாவது மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஆர்வக்கோளாராக அதிகமாக சிந்திக்கிறவங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் வேலைகள் இருக்குது. எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் நாம் எங்கெல்லாம் 2வது இடத்தை அடைந்திருக்கிறோமோ அங்கே கடினமாக நீங்கள் உழைக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நீங்கள் இலக்குகளை தீர்மானிங்க. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேலூருடைய சட்டமன்றம், அதை தொட்டு இருக்கிற காட்பாடி சட்டமன்றம், அதை பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்றமாக நாம் போகிறோம். பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு தொகுதியும் நாம் வேலை செய்யணும் அப்படின்னு. வேலையே இல்லாத வெட்டியாக இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இவர் தலைவர் இல்லாமல் அவர் தலைவராக வந்தால் என்ன ஆகும்,
அவர் தலைவராக இல்லாமல் இவர் தலைவராக வந்து யார் தலைவராக வந்தாலும் இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது மாறப்போதா, என்ன சித்தாந்தம் இருக்கோ அது மாறப்போதா, வேலை திட்டங்கள் மாறலாம். திரு அண்ணாமலை அவர்களுடைய வேலை திட்டம் என்பது ஒரு மாதிரியா இருக்கும். இதற்கு முன்னால் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது வேலை திட்டம் அது வேற மாதிரியா இருந்தது. அதற்கு முன்னால் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் இருந்தாங்க, அவங்களுடைய வேலை திட்டம் வேறு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு தலைவர்களுடைய செயல்பாட்டு முறை வேறையாக இருக்குமே தவிர சித்தாந்தம் மாறப்போறதில்லை. ஹிந்துத்துவம் என்ற அழகிய சித்தாந்தத்தை அனைவரும் கடைபிடிக்க போறோம். இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் மாறப்போறதில்லை, கட்சியினுடைய விதி மாறப்போறதில்லை. அதனால் அண்ணாமலை மாறி அவர் வந்தால் என்ன, அண்ணாமலை மாறி இவர் வந்தால் என்ன, எவர் வந்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை. செயல்பாட்டு முறை மட்டும்தான் மாறும். அதனால வேலையற்ற வீணர்களுடைய இது போன்ற தேவையற்ற பேச்சுக்களை ஒதுக்கி தள்ளிட்டு கட்சியினர் கலைப்படையாமல் மீண்டும் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து வேலை செய்ய வேண்டும். இதுதான் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை காட்டிய வழி. அந்த வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். ஒருவேளை மாற்றம் வந்தால் என்ன, இது நாம் இப்படியும் பேசுவோம். இப்ப மாற்றமே இல்லாம இருக்கிறதுக்கு இது திமுக கிடையாது. திமுகவில் தான் ஐயா ஸ்டாலின் சாகர வரைக்கும் அவர் தான் திமுக தலைவராக இருப்பார். அதுக்கு பிறகு உதயநிதி வருவார், அவர் தான் தலைவராக இருப்பார். அது சாகும் வரை உள்ள பதவி அது. ஆனால் நீங்க இங்க பாரதிய ஜனதா கட்சியில பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலம் ஒருவருக்கு பதவி கொடுப்பாங்க, சிறப்பாக செஞ்சா அடுத்து ஒரு 3 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுப்பாங்க, இவ்வளவுதான். இன்னும் சிறப்பாக அவர் செஞ்சா கிடையாது, 6 வருடத்திற்கு பிறகு அவருக்கு வேறு ஒரு பதவி கொடுத்துருவாங்க. இது பாஜகவில் ரொம்ப ரெகுலரா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார், 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் 2026 வரைக்கும் தொடர்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஒருவேளை மாறிட்டா என்ன, வேற ஒரு தலைவர் வர போறாரு, அவருடைய கீழே நாங்க கட்டுப்பட்டு செயல்பட போறோம். எங்களுக்கு நோக்கம் ஒண்ணு தானே. இவர் இருந்தாலும் 2026 வெற்றி பெறணும்னு சொல்லுவாரு. புதுசா ஒரு தலைவர் வந்தா வேற ஒண்ணு சொல்ல போறாரா, 2026 நம்ம இலக்கு இல்ல 2046 வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாரா? அவரும் இதைத்தான் சொல்ல போறாரு. அதனால நோக்கத்தை சிதைத்து விடாமல் யார் தலைவர், தலைவருக்கு பின்னால் கோஷம் போடுறது இந்த குரூப், அல்ல தலைவரை எதிர்த்து நின்று கோஷம் போடுறது இந்த குரூப், இதை மாதிரி எல்லாம் போகாம கட்சிக்காக உழைத்து கட்சியை நிலைநிறுத்தி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு இருக்குமேயானால் இந்த வெட்டி பேச்சுக்கு வேலை இல்லை. அதனால் நாங்கள் அந்த மாதிரி பெருசா யோசிக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய போராட்டங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இது போன்ற வேலையற்ற வீணர்கள் பேசுவாங்கன்னா பேசிட்டு போட்டோம், நம்ம கண்டுகொள்ள வேண்டாம். சார், நீங்கள் இப்போ இந்த சொல்கிற இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் வந்து உண்மையாகவே எனக்கு இந்த கேள்விக்கான காரணம் என்னென்னா, மக்கள் வந்து இப்போது அண்ணாமலை அவர்களுக்காக இப்போ ஃபாலோயர்ஸ் இல்லை அண்ணாமலை அவர்களுக்காக தான் வந்து இந்த பிஜேபியில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது இல்லை சார். ஏன்னா பிஜேபி வந்து எந்த அளவுக்கு 11% அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை அவர்களோட உழைப்பு எந்த அளவுக்கு போட்டப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் கேள்விப்படும் போது அப்போ மக்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும்ல சார், அதுக்காக தான் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படுது. பாருங்க, அண்ணாமலை அவர்களை மக்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலை என்பவர் ஒரு தனி நபர் கிடையாது. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். அப்ப அவருடைய உழைப்பு, அவருடைய பேச்சு மக்களால் ஈர்க்கப்படுகிறது என்றால் அவர் அந்த பேச்சின் மூலமாக மக்களை ஈர்த்து எங்க கொண்டுட்டு வராரு, அவர் வீட்டுக்கு போய் வைக்கிறாரு, இந்த கட்சிக்குள்ளதான் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப கட்சியில் புதிய உறுப்பினர்கள், புதிய குடும்பத்தார் இணைகிறார்கள். அதனால் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு என்பது ஒரு தெளிவான பாதையை நோக்கி போகுது. அவருடைய அந்த பேச்சும் அவருடைய ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பும் எதிர்கட்சிகளை கேட்கிற கேள்விகளும் இதற்கு முன்னால் உள்ள தலைவரோடு இன்னும் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு பொதுவாக மக்கள் பேசுறாங்க. பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பது பெருமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா திரு அண்ணாமலை மட்டுமே அதற்கு காரணம் அப்படின்னு ஒரு குரூப் பேசினா அதுவும் தப்பு. ஏன்னா அதுக்கு பின்னால் இரத்த வேர்வை சிந்தக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய நிர்வாகிகளும் பின்னால் இருக்கிறாங்க. அவர் ஒரு மேடையில பேசுறாரு, அந்த பேச்சு மக்களுக்கு ஈர்க்கப்படுதுன்னா அந்த மேடைக்கு பர்மிஷன் வாங்குவதற்கு அந்த மாவட்ட தலைவர்லேருந்து மண்டல தலைவர் வரைக்கும் காவல்துறையில் எவ்வளவு போராடி இருப்பாங்க, அல்லது எத்தனை வழக்குகளை வாங்கியிருப்பாங்க, அந்த மேடையை தீர்மானிப்பதற்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதுல கஷ்டம் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய முயற்சி, ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த உழைப்பை திரு அண்ணாமலை அவர்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகச்சிறந்த கருவியா இருக்கிறார். ஒரு சினிமா எடுக்கணும்னா அதுக்கு பின்னால டைரக்டர் இருப்பாங்க, அதுக்கு பின்னால ஒவ்வொரு டெக்னீஷியன் இருப்பாங்க, எடிட்டர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த படத்திற்கு உழைத்தாலும் ஹீரோ வந்து அப்படி ஒரு ஸ்டைல் காட்டிட்டாருன்னா அடடார் கை தட்டுவாங்க. ஆனா அந்த ஹீரோவுக்கு தெரியும் இது நாம் மட்டும் கிடையாது, நமக்கு பின்னால் இத்தனை உழைப்பு இருக்கிறது. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்காக மக்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால்
அது மக்கள் பார்வையில் அப்படி தெரிந்தாலும் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் இது தன்னுடைய உழைப்பு என்பதை தாண்டி தனக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பு இணைந்திருக்கிறது என்று அதை புரிந்திருக்கிற காரணத்தினால்தான் எங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போறாரு, ஒவ்வொருவருக்குமான வாய்ப்பு கொடுக்கிறாரு. குறிப்பா அவர் வந்த பிறகு சிறுபான்மை சமூகத்தை அரவணைத்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு நாங்கெல்லாம் நேரமே இல்லாத அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சீரியஸா சொன்ன முதல்ல அப்படி கிடையாது. சிறுபான்மை அணினா ஏதாவது ஒரு பண்டிகை, ஏதாவது ஒரு வாழ்த்து, அல்லது எப்பவாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு இஸ்லாமியர்னா தொப்பி போட்டுட்டு வரணும், கிறிஸ்துவர்னா சிலுவை அணிந்து கொண்டு வரணும், அப்படிலாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு சிறுபான்மை அணிக்காகவே நிறைய டார்கெட், நிறைய அசைன்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு நாளும் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல் திட்டம், அதை தான் சொன்னேன். ஒரு மாநில தலைவரும் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவாங்க. இவர் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தார். அது சிறப்பான முறையில் எங்களை இன்னும் உத்வேகமாக வேலை செய்ய சொல்கிறது. அதனால் அண்ணாமலை இங்கே ஹீரோ என்றால், மக்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை. அதே வேளையில் அவருக்கு பின்னால் தங்களுடைய இரத்தங்களை, உழைப்பை, நேரத்தை எல்லாவற்றையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பை அண்ணாமலை அவர்கள் மதிக்கிறார். இந்த இரண்டும் சேரும் பொழுது அது நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால அண்ணாமலை ஃபோக்கஸ் ஹீரோ. ஆமா, அதை மறுக்க முடியாது, அவர் ஹீரோ தான். சார், நீங்கள் இப்போது இது ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க சார். இப்போ இன்னொரு கேள்வி இது என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர் அணிக்காக அண்ணாமலை அவர்களாகட்டும் சரி, பிஜேபி அவர்களாகட்டும் சரி, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த தருணத்தில் தான் இங்கே பிஜேபி வந்தால் சிறுபான்மையினருக்கு இடமே இருக்காது, அவங்க சிறுபான்மையினரை ஒதுக்கி வச்சுடுவாங்க, பிஜேபி இங்கே உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு பயங்காட்டி தானே சார் இங்கே மற்ற கட்சிகள் வாக்கு பெற்றிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பிஜேபி உள்ளே வந்துடும் பயமுறுத்துறீங்க திமுக. இப்போ நீங்கள் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். பிஜேபி உங்கள் பார்வையில் உள்ளுக்கு வரல. நாங்கள் 11.5% வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தினால் கூட எம்பி ஜெயிக்கல. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, அப்பா நாங்கள் உள்ள வராம தடுத்துட்டோம், காப்பாத்திட்டோம். சரி, இப்போ 40க்கு 40 நீங்க நிக்க வச்சீங்கல்ல, அதுல உங்க கட்சி சார்பா திமுக சார்பா 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நின்றாங்கல்ல, அதுல ஒரே ஒரு சிறுபான்மை அணியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரா, ஒரே ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறாரா? அட, பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு நீ பயமுறுத்தி இஸ்லாமிய வாக்குகளை பெற தெரிந்த உனக்கு 15% சிறுபான்மை வாக்குகளின் மூலமாக மட்டும்தான் திமுக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. 26% திமுகவுடைய வாக்கு வங்கி. போன முறை 31, இப்போ 5% குறைஞ்சு போச்சு. 26ல 15% சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமா போடுவதற்கு காரணம் நீங்க பயமுறுத்துறீங்க. இங்க பிஜேபி வந்துட்டு அவ்வளவுதான். சரி, பிஜேபி வரவிடாம தடுத்தீங்கல்ல, நீங்க என்ன கொடுத்தீங்க? திமுக 20 பாராளுமன்றத்துக்கு மேல நீங்க உங்களுடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறுத்தினீங்களா இல்லையா? ஒரு இஸ்லாமியர் கொடுத்தீங்களா, ஒரு கிறிஸ்தவர் கொடுத்தீங்களா? காங்கிரஸ் இவ்வளவு யோக்கியத்தை பேசுறாங்கல்ல, நாங்கள் இஸ்லாமியர்களோடு இருக்கிறோம் அப்படின்னு பேசுறீங்களா? நீங்க 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறுத்தினீங்களா, ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. அப்ப நீங்கள் பாஜகவை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை இல்லை. இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தரல, கிறிஸ்துவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தரல. வெறும் அச்சத்தை விதைத்து ஒரு சமூகத்தை பதற்றத்தில் விளைவிக்கிறீர்கள். இதை ஏத்துக்கவே முடியாது. நாங்க இதை எங்க இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் கொண்டு போறோம். அந்த மக்களுக்கு தேவை வளர்ச்சி, அந்த மக்களுக்கு தேவை முன்னேற்றம், அந்த மக்களுக்கு தேவை தேசத்தின் வளர்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்பு. இதுதான் அடிப்படையாக ஒவ்வொரு தேசப்பற்று கொண்ட குடிமகனின் கடமை. அந்த கடமையை பாஜக சொல்லுகிறது. அதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த சமூக மாற்றம் என்பது பெரிய அளவிற்கு ஏற்படும். ஆனால் அது ஓரிரவுல நடக்காது. ஏன்னா 50 ஆண்டு காலம் விஷத்தை விதைத்த திமுக, 50 ஆண்டு காலம் விஷத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ், இவர்களை எல்லாம் நாங்கள் மீண்டு இந்த சமூகத்தை இழுத்து கொண்டு வரணும்னா அந்த சமூகத்தில் இருக்கிற பழமைவாதம், அந்த சமூகத்தில் ஊறி போயிருக்கிற ஒரு சில நபர்களின் பயங்கரவாதம், அந்த பயங்கரவாதத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமும் ஆதரிக்கிற காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்லது திமுகவோ இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகளை பாதுகாக்கிற, மறைமுகமாக பாதுகாக்கிற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் இப்ப இவர்களெல்லாம் இருப்பதனால இத்தனை தடைகளை தாண்டித்தான் அந்த மக்களிடத்துல போய் உண்மையை சொல்லி அந்த மக்களை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த தடைகளை தாண்டி நாங்கள் கொண்டு போய் சொல்லக்கூடிய இந்த காலம் என்பது கொஞ்சம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், சில வருடங்கள் எடுக்கலாம். ஆனால் எங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகளையும் நாங்கள் பெறுவோம், கிறிஸ்துவ சமூகத்தின் வாக்குகளையும் பெறுவோம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் என்னால் உறுதிபட சொல்ல முடியும். சார், இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களோட பெரிய ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அதுக்கு நடுவில் இப்போ இந்த வாட்டியே அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தா நாங்கள் வின் பண்ணியிருப்போம், நாங்கள் அதிக அளவில் வாக்கு எண்ணிக்கையாவது வின் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் சொல்லியிருக்காங்கல்ல சார், அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
பாருங்க, ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்பது அடிமைகளை கூட்டமாக வைத்து நடத்தக்கூடிய கட்சி அல்ல. இது ஜனநாயக ரீதியாக நடத்துகிறோம். அப்போ எனக்கு கட்சியில் ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இயல்பாகவே மனிதன் ஒரு தோல்வி அடையும் பொழுது அப்பதான் அவன் காரணத்தை தேடுவான். வெற்றி பெறக்கூடிய யாருமே காரணத்தை தேட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்ப தோல்வி அடைகிறாங்கன்னா அது இப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறாரு, அவர் 3ஆவதா வராரு, இப்ப 4ஆவது வராருன்னு வச்சுங்க. அவர் என்ன பேசுவாரு? 3ஆவது வந்ததை நான் சந்தோஷப்படுகிறேன்னு பேசுவாரு. இல்ல நான் சரியா முயற்சி பண்ண அந்த இடத்துல அந்த 2ஆவது வர்றவங்க என்னை கிராஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் விட்டுட்டேன், அல்லது நான் அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த கயிறை தொடும் பொழுது நான் மார்பை இன்னும் அப்படி முன்னால காட்டியிருக்கணும், அப்படி காட்டாம மிஸ் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் 2ஆவது வந்திருக்கலாம், அது மிஸ் ஆயிருச்சுன்னுவாங்க. 2ஆவது வந்தவர் 1ஆவது ஏன் வரலன்றதுக்கு காரணம் சொல்லுவார். முதல்ல வந்தவர்கிட்ட நீங்க காரணம் கேட்டீங்கன்னா அவர் காரணமே இருக்காது, அவர் தான் ஜெயிச்சிட்டார். அந்த மாதிரி இன்றைக்கு திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறோம். 12 பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் முதன்மையான இடத்திற்கு வந்திருக்கிறோம். 100 சட்டமன்றத்திற்கு மேற்பட்ட இடங்கள்ல அதிமுகவுக்கு பின்னுக்கு தள்ளி நாங்கள் ஆண்ட கட்சிகள், எங்கள்கிட்ட தான் மிகப்பெரிய 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொன்னவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு சரிபாதி இடத்தில் திமுகவிற்கு நேரடி போட்டியாக பாஜக களம் அமைத்திருக்கிறது. இப்ப இவ்வளவு மாற்றம் இருந்தாலும் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு சூழல்ல ஒரு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார்கள். கொஞ்சம் கூட்டணி சேர்ந்திருக்கலாமோ, சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமோ, ஒரு 4 எம்பி வந்திருக்குமே, ஒரு 2 எம்பி வந்திருக்குமே, இது இயல்பா வரக்கூடிய ஆதங்கம். சார் நம்ம எவ்வளவு பேசினாலுமே இங்க திராவிட கட்சிகள் தானே சார் மாறி மாறி இப்போ இந்த 50 வருஷமா நீங்களே சொன்ன மாதிரி 50 வருஷமா ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இங்க மாறி மாறி இந்த கட்சி அமைச்சிட்டே இருக்காங்க. இதை பிரேக் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க அதை பிரேக் பண்ணி, அந்த பிரேக் த ஐஸ்ன்னு சொல்ற மாதிரி பிரேக் பண்ணி எப்படி சார் அதை நீங்க வின் பண்ண முடியும்? நீங்க சில மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சொல்றேன், சில மாநிலங்களில் நீங்க சொல்ற அந்த பிரேக் பண்றதுன்றதை உடை தெரிந்து விட்டு ஆட்சியை பிடிப்பது சீக்கிரமா நடக்கும். சில மாநிலங்களில் அதாவது சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய நபர்கள் இருப்பார்களே, ஆனால் அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்ப ஒடிசா மாநிலத்தை எடுத்துங்க, 25 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடத்துல நாங்க வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கேயுமே நாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கணும். இந்த கடைசி 10 ஆண்டுகள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக வேகமான ஒரு முன்னேற்றம் தமிழகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிதர்சன உண்மையை யாருமே மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 10 ஆண்டுகளில் மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கிறோம். இது நம்பர் 1. இரண்டாவது, ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு மக்கள் மனநிலை மாறுவதற்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் இருக்கணும். அவங்க கண்கட்டி இருந்துக்கிறதோ, அதில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மனநிலையோ இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, காசே கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். அப்ப காசு வாங்குற மனநிலையிலிருந்து இன்னும் மாறல. ஆனா வாக்கு மாற்றி போடுவோம்னாவது ஒரு முன்கூட்டி ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்குது. இது கூட நாங்க முன்னேற்றமா பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நேரம் எடுக்கும். கடவுள் மறுப்பு கொள்கையை திமுக பேசுகிறது, கடவுள் நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது. இப்ப இதுல எது வந்தால் ஆன்மீக ஆட்சியை கொடுக்க முடியும், எது வந்தால் ஊழலற்ற ஆட்சியை தர முடியும், எது வந்தால் மதத்தை முன்னிலைப்படுத்தாமல் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்த முடியும், இதையெல்லாம் நாங்க மக்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறோம். அதற்கு தீர்வை கொடுக்கிறோம். 10 ஆண்டு கால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சியினுடைய அந்த செயல் திட்டங்கள், அதில் தேசம் கிடைத்த வெற்றி, முன்னேற்றம், இத்தனையும் பேசுறோம். அப்ப இதெல்லாம் மெல்ல மெல்ல மக்களிடத்தில் செல்லும் பொழுது ஒரு நிலையான மாற்றம் வரும். அந்த மாற்றம் எப்பொழுதுமே வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் அது நிலையாக தொடரும். குஜராத் மாதிரி பார்த்துங்க, ஒன்ஸ் வெற்றினா தொடர்ந்து தொடரும். மத்திய பிரதேசம் ஒன்ஸ் ஜெயிச்சிட்டோம்னா தொடர்ந்து தொடரும். அதென்ன மேஜிக்? அதெல்லாம் கிடையாது. ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஓ, பிஜேபின்னா இவ்வளவுதான், அப்ப நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு மனநிலை தயாராகிடுவாங்க. ஏன் குஜராத்ல சிறுபான்மை மக்கள் இல்லையா? மத்திய பிரதேசத்துல சிறுபான்மை மக்கள் இல்லையா? எல்லா மாநிலங்களும் இருக்கிறாங்க, அவர்களும் சேர்த்து வாக்களிக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு புரிதல் இருக்கிறது. இங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு புரிதல் இல்லை. புரிந்துவிடக் கூடாது என்று திமுகவும் சேர்ந்து தடுக்கிறது. இந்த தடைகளை உடைத்தெறிந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கள் இலக்கை தொடுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஏஏ நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சார், அது கூட ஒரு பின்னடைவா இருக்குமா சார் அவங்க அதிக அளவுல வின் பண்ணாம இருக்கிறதுக்கு? சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு மட்டும் சொல்லலை, இம்ப்ளிமெண்ட் நாங்க பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு குடியுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நடவடிக்கையில் இறங்கியாச்சு. அதாவது பண்ணுவோம்னு சொன்ன காலம் அது ரொம்ப காலத்துக்கு முன்னால, 1 வருஷமா. இப்போ நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நிறைய பேர் குடியுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிஏஏ என்ன இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக அதுல எந்த பேச்சுமே கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு தானே சார் அப்படி ஒரு புரிதல் இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு
அகதிகளாக இந்த தேசத்திற்கு வந்த மதத்தின் அடிப்படையில் விரட்டப்பட்ட அந்த மக்களுக்கு குடியுரிமை தருவது, அது இந்துக்களோ கிறிஸ்துவர்களோ அவர்களுக்கான குடியுரிமையை தருவது, இதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை. அதை கொடுக்கிறோம். அதில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை சிஏஏ ஆரம்ப போராட்டத்தில் புரியாதவர்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிஏஏவை அமல்படுத்தி மத்திய அரசு குடியுரிமை எல்லோருக்கும் தரும் பொழுது எங்கேயுமே எதிர்ப்பு வரல, எந்த இஸ்லாமிய அமைப்புமே போராடலை. ஏன்னா இனிமே போராடினா மக்கள் சிரிச்சிருவாங்க. அது இந்துக்களுக்கு ஒரு குடியுரிமை தருவதில் உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால இங்க அந்த இஷ்யூ கிடையாது. அதை வைத்து அந்த நேரத்தில் ஏமாற்றினார்கள், அந்த நேரத்தில் பயமுறுத்தினாங்க, உங்களை அகதிகள் ஆக்கிடுவாங்க, இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கிடுவாங்க, இந்த நாட்டை விட்டு விரட்டிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி கிடையாது. யார் இந்த நாட்டிற்குள் ஊடுருவுகிறார்களோ, அதாவது எல்லை பகுதியா இருக்கிற அஸ்ஸாமா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், அது பங்களாதேஷ்ல இருந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இங்க ஊடுருவுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு குடியுரிமை வேணும்னு இந்த தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் எப்படி கேட்க முடியும் என்பதுதான் நியாயமான கேள்வி. அவர்கள் ஊடுருவியர்கள், அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்கும் இந்த நாட்டின் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் ஒத்து போக மாட்டார்கள். அப்படி ஒத்து போகாத ஆளை உள்ள கொண்டு வந்து வச்சீங்கன்னா தேவையில்லாம இந்து முஸ்லீம் பிரச்சனை வரும். அப்ப அதை சரி பண்றன்னு ஒரு அரசு முயற்சி செய்தால் அதுல ஏதாவது கலவரமோ அல்லது ஏதாவது உயிரிழப்பு நடந்தா பார்த்தீர்களா, சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, என் நாடு, என் தாய் பூமி, இந்த மண்ணில் பிறந்த வாழ்ந்த இந்த இஸ்லாமியருக்கு இருக்கிற உரிமை பங்களாதேஷிலிருந்து ஒருத்தர் ஊடுருவி அஸ்ஸாமிலே மேற்கு வங்கத்திலிருந்து அவருக்கும் அந்த உரிமை இருக்குன்னா அப்ப இந்த மண்ணில் இருக்கிற எனக்கு என்ன உரிமை? நான் இரண்டாம் தர குடிமக்களாக ஒன்றும் இல்லையா? ஏன் உரிமையை சக இஸ்லாமியர் வேற ஒரு நாட்டிலிருந்து ஊடுருவர் அவர் கைப்பற்றுவார்னா அப்ப எனக்கு என்ன பங்கு இருக்கிறது? மத்திய அரசு சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டத்தை கொடுப்பது அது எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னா இன்னொரு நாட்டிலிருந்து ஊடுருவி அவருக்கும் சேர்த்து கிடைக்கும்னா என்னுடைய பங்கு பறிபோகிறது. இது மற்றவங்களுக்கு இந்துக்களுக்கு பிரச்சனை நிறைய பேர் பேசுறாங்க. இந்துக்களுக்கு பிரச்சனை இரண்டாவது விடுங்க, சக இஸ்லாமியனாக இந்த தேசத்தில் வாழக்கூடிய எனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்ப இது மாதிரி சில இடங்கள்ல ஊடுருவல் நடக்கிறது என்றால் அதை இஸ்லாமியர்கள் தடுக்க முனைகிறார்களா? கிடையாது. இஸ்லாமிய அமைப்புகள் வாய்மூடி இருக்கிறாங்க. சொல்ல போனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர்களுக்கு ஏன் குடியுரிமை தரக்கூடாது? அது எப்படி தருவீங்க? நான் என்ன கேட்கறேன் சார், இங்க இருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறீங்கல்ல, அங்க நீங்க 2 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் உங்களால இருக்க முடியுமா? கைது பண்ணி உடனடியாக உங்க நாட்டுக்கு அனுப்பிடுவோம். ஏன் சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு தானே, துபாய் முஸ்லீம் நாடு தானே, அவர்கள் இஸ்லாமிய நாடு என்று அடையாளப்படுத்திக் கொண்டு தானே இருக்கிறாங்க. சக இஸ்லாமியரை அரவணைத்துக் கொள்ள வேண்டியதானே. நாடு என்பது வேறு, அது தன் குடிமக்களுக்கு சொந்தமானது. வேலை செய்ய வர நீ மதத்தின் அடிப்படையில் வழிபாடலாமே தவிர இங்கு வாழ்க்கையை நீ இந்த நாட்டுக்கார மாதிரி ஒரு முதல் உரிமையை எடுக்க முடியாதுன்னு சொல்ற நாடாக இங்கு சவுதி இருக்குது, துபாய் இருக்குது. அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் பார்க்க மாட்டார்கள். பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை தரணும்னா சக இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ள 20 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற உண்மையை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தூபம் போட்டு தவறான வழிக்கு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த திமுக திருட்டு திராவிட கும்பலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கயவர்களும் திசை திருப்புகிறார்கள். இந்த திசை திருப்பும் நாடகத்தை உடைத்தெறிவதற்கு எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஓகே சார், இப்போ அடுத்ததான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அவரோட கொலை வழக்கு, அவரும் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரோட கொலை வழக்கு இங்கே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். ஏன்னா கடந்த நாட்களாக மக்கள் இங்கே ரொம்ப பயத்தோடையும், ஒரு தேசிய மாநில தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, அது முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி என்கவுண்டரும் நடந்தது. இது எப்படி சார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதில் பிஜேபியோட பேர் எங்கேயாவது இடத்துல அடிப்படுது சார். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பிஜேபியோட இவங்க இருக்காங்க, இவங்களை இப்போ கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் ஏன் சார் பிஜேபியோட நேம் அடிப்படுது? முதல்ல திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அவருடைய அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்தில் நானும் போயிருந்தேன். மிகப்பெரிய அளவிற்கு மன வலியை ஏற்படுத்தியது. அவருடைய முகத்தை பார்க்கும்போது முகத்தில் கூட அந்த வெட்டுப்பட்டு தையல் போடப்பட்டிருந்தது. அவருடைய அந்த பிரேதத்தை நான் பார்க்கும் பொழுது அது ரொம்ப வேதனை ஏற்படுத்தியது. ஒரு நல்ல பட்டியல் சமூகத்தின் தலைவராக இருந்தவர். எங்களுக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட தன் சமூக மக்களை ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு வரணும் அவர் முயற்சித்தார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவருடைய படுகொலையை மட்டும் இத்தனை நாட்கள், இத்தனை ஊடகங்கள், இத்தனை நாளிதழ்கள் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டுட்ட அவருக்காக கமிஷனரை மாத்திருவீங்க, அவருக்காக என்கவுண்டர் பண்ணுவீங்க, அவருக்காக புதிய புதிய குற்றவாளிகளை பிடித்து கொண்டே இருப்பீங்க, அவருக்காக மட்டும் அரசின் இரும்பு கரம் நீளும், அவருக்காக பல்வேறு துறைகள் உடனடியாக வேலை செய்யும்னா, ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு முன்னால் இதே ஒரு வருடத்தில் 100 பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கூலிப்படையினரால.
அவங்களுக்கு ஏன் இந்த இரும்பு கரம் நீளல? அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்தந்த பகுதியினுடைய ஒரு எஸ்பியோ அல்லது ஒரு டிஎஸ்பியோ அல்லது சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளோ சஸ்பெண்ட் செய்யப்படுவதோ அல்லது மாற்றத்திற்கு ஏன் உள்ளாகல? ஏன் என்கவுண்டர் செய்யப்படல? அப்ப தேசிய தலைவரா ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு சாதாரண அப்பாவே ஒரு படுகொலை செய்தா அதை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பீர்களா? நீங்கள் அப்படி கண்டுகொள்ளாமல் 100 படுகொலைக்கு காரணமாக இருந்த காரணத்தினால் 101 ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுகிறார். ஒரு தேசிய தலைவரையும் நீங்க சொல்றீங்களா அவ்வளவு பெரிய ஆளை கொலை செஞ்சிடறாங்கன்னா கொலை செய்யற தைரியம் எப்போ வருது? முதல்ல ஒன்ன கொல்லு, ஒன்னு கண்டுக்கல. 10 பேரை கொலை செய், கண்டுக்கல. 100 பேரை கொலை செய், அப்பயுமே கண்டுக்கல. போடுற அவனை தைரியம் வருமா வராதா? அப்ப அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? தமிழக காவல்துறை ஏன் தூங்கி கொண்டிருக்கிறது? இதுக்கு முன்னாலே 100 படுகொலைக்கு நீங்க ஏன் என்கவுண்டர் பண்ணல? 100 படுகொலை நடக்கும் பொழுது ஏன் காவல் அதிகாரிகளை மாத்தல? 100 படுகொலை செய்யும் பொழுது இந்த படுகொலைக்கு பின்னணி யார்? அவருக்கு யார் காசு கொடுத்தா? இவருக்கு யார் காசு கொடுத்தா? எந்த கட்சியிலிருந்து இருக்கிறார்கள்? அதையே நீங்கள் தீர விசாரிக்கல. இன்றைக்கு சிறையில் உள்ள ஆலோசனையின் பேரில் தான் இது நடக்கிறது என்று சொல்லி இன்னும் நீங்கள் உங்களுடைய அந்த குற்ற பின்னணியை பரவலாக்கி இவ்வளவு ஆழமா தேடக்கூடியவர்கள் இந்த 100 படுகொலைக்கு அப்படி செய்தீர்களான்னா கிடையாது. ஏன் நீங்க மறைச்சிங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிறது. அந்த மாநிலத்தை விட சிறப்பா இருக்கு, இந்த மாநிலத்தை விட சிறப்பா இருக்கு. இங்க இருக்கிற கமிஷனர் இப்ப புதுசா வந்திருக்கிறவர் பேசுறாரு வருண். அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒப்பீட்டு அளவில் பார்த்தா போன வருஷத்துல ஒரு 215 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாட்டி கொஞ்சம் 10 பேர் கம்மியா தானே கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் கொலை செஞ்சதே தப்பு தானேயா? 215 இருந்தான்னா அது 115 இருந்தா கொலை தானே. எண்ணிக்கை நான் சொல்றதுல மாற்றம் இருக்கலாம், ஆனா கமிஷனர் அதை பெருமையா சொல்றாரு. அப்ப திமுகவுடைய ஆட்சி என்ன சொல்லப்படுதுன்னா நாங்க 200 கொலையிலிருந்து 195 கொண்டு வந்துட்டோம். சாதனை. இதுக்கு பேர் சாதனையா? இது வேதனை இல்லையா? 200 கொலையிலிருந்து நீங்க 2க்கு கொண்டு வாங்க. எவன் கொலை செஞ்சாலும் என்கவுண்டர் பண்ணணும்ன்ற அந்த நிலைமையை கொண்டு வாங்க. அதிமுக ஆட்சியில வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றவன், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு போகும் பொழுது வழுக்கி விழுந்து கை உடையும், வழுக்கி விழுந்து கால் உடையும். இது நிறைய நடந்துச்சு. அது பெரிய விமர்சனமானாலும் ஒரு சட்டம் தன் கடமையை செய்யும், மக்களை பாதுகாக்கின்ற நம்பிக்கையை அன்றைய அதிமுக ஆட்சி கொடுத்தது. இன்னைக்கு திமுக ஆட்சி அப்படி கொடுக்குதா? இன்னைக்கு கை உடையுதா, கால் உடையுதா, என்கவுண்டர் பண்ணப்படுகிறாதா? கிடையவே கிடையாது. அப்ப நீங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டும் இவ்வளவு துடிக்கிறீங்களே, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய படுகொலை கண்டனத்திற்குரியது. அதே வேளையில் ஒவ்வொரு குடிமகனுடைய உயிர் முக்கியமானது. ஒவ்வொரு குடிமகனையும் பார்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதை மூடி மறைத்ததின் விளைவுதான் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை இழந்திருக்கிறோம். சரி, ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறகு உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டார்களே, அவர் இறப்புக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார். மதுரையில விரட்டி இங்க இருக்கிற மதுரையினுடைய அமைச்சர் வீட்டுக்கு முன்னால்தானே கொலை செய்யப்பட்டார். என்னத்தை நீங்க பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க நீங்க? அது மாதிரி இங்க சேலத்துல அதிமுகவுடைய பிரமுகர் கொலை செய்யப்பட்டாரு. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? உங்க இரும்பு கரம் யாருக்கு நீளுது? இல்ல சார், நான் அதுல இன்னொரு கொஸ்டினும் கேட்டேன். இந்த மாதிரியான கேள்விகள் விமர்சனங்கள் வரும்போது அதுல கண்டிப்பா பிஜேபியோட மெம்பர் யாராவது இருக்காங்களே? நான் தெளிவா சொல்றேனுங்க, எல்லா கட்சியிலுமே ஏதாவது ஒரு குற்றவாளிகள் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியில 25 லட்சம் மகளிர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகியா இருக்கிறாங்கன்னா அந்த 25 லட்சத்துல யாராவது 1-2 பேர் வந்து இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. கடந்த காலத்தில் அவருடைய குற்றங்கள் இருக்குன்னா கட்சிக்குள்ள வந்த பிறகு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எங்களுக்கு தெரிந்தால் உடனடியா நீக்கிடுவோம். அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை தரும். அவர்கள் திருந்தவே மாட்டார்கள், முற்றிலுமாக நீக்கி துடை தெரிந்து விடுவோம். இது பாஜகவில் மட்டும் கிடையாது. மலர்கொடின்னு அதிமுக இருந்து அதிமுக நீக்கி இருக்கிறது. அருள்னு ஒரு ஆளு, சதீஷ்னு ஒரு ஆளு, திமுகவுடைய நிர்வாகிகள் அவர்களை நீக்கி இருக்கிறோம். அப்ப எப்படி நீங்க பாஜகவை மட்டும் குறிவைத்து சொல்லுவீங்க? பாஜகவாவது கட்சிக்கு உள்ளார ஏற்கனவே செய்த குற்றச்செயல் இனிமேல் செய்யாமல் பாதுகாக்கும், அவர்களை பண்படுத்தும், தர்மத்தின் அடிப்படையில் அவர்களை வழி நடத்தும். மற்ற திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன பண்ணுவாங்க? நீ எவ்வளவு கொள்ளையடிச்சா எனக்கு எவ்வளவு கட்டிங் தரேன்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை. அவர்கள் தங்களுடைய நெஞ்சின் மீது கை வைத்து பேசிட்டு தங்களுக்கு தாங்களே முதல்ல சுய பரிசோதனை செஞ்சுட்டு பிறகு பாஜகவை பேசட்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து 500 கோடி இருக்கிற மாதிரியும் அவர் அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி லண்டன்ல பேசப்படுதே சார். அதனாலதான் எங்க மாநில தலைவர் மாற்றப்படுற மாதிரிலாம் பேசப்படுதே சார். இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் கேட்டிருக்கணும். பட் இது நான் கடுமையா மறுக்கிறேங்க. 50,000 கோடி ரூபாயை அவர் லண்டன்ல முதலீடு செய்ய போறாரு. இந்த எலெக்ஷன்ல வந்து வந்த மொத்த பணத்தையும் வந்து அவரே சுருட்டி ஒரு 50,000 கோடி, அந்த 50,000 கோடி அவர் தான் கொண்டு போய் முதலீடு செய்கிறார். இந்த 50,000 கோடி வந்த பணத்தை வந்து தமிழக காவல்துறை, உளவுத்துறை இவங்க எல்லாருமே பார்த்துமே கண்டும் காணாம இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பத்திரமா போகணும் இல்லையா? அதனால இந்த பணத்தை அவர் விமானத்துக்கு
கொண்டுட்டு போய் ஒரு 15 சூட்கேஸ் ரெடி பண்றாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் கண்டிப்பா கொண்டு போகிற வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு. தமிழக காவல்துறையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால பணத்தை பத்திரமா கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி அவர் நல்லபடி அனுப்பி வைப்பாங்க. 50,000 கோடி அவர் முதலீடு செய்வார். அது ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே நாங்க இப்போ நான் மட்டுமே எவ்வளவு காலம் இப்படி உழைக்கிறது, நான் ஒரு 50,000 கோடி, ஒவ்வொருத்தரும் 50,000 கோடி 10,000 கோடி அவங்க அளவுக்கு இப்படி நம்ம ஒரு டெவலப் ஆகி நல்ல தொழில் முதலீடு செஞ்சா நல்லா இருக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாங்கள் இல்லை, நேர்மையானவர்கள் பேசி பேசி எனக்கு புளிச்சு போச்சு. அதனால ஏன் சும்மா 5,000 கோடி 10,000 கோடி சரி, ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடின்னு சொன்னீங்கன்னா ஒரு மரியாதைக்காவது சிறப்பா இருக்கும். அதனால் இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று இனி நாங்கள் முடிவெடுத்துட்டோம். நன்றி சார். சார் இப்போ அடுத்ததான் வந்து இங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அம்மா உணவகத்தை முன்னேற்ற போறாரு, நிறைய வந்து ஆய்வு கூட செஞ்சிருக்காரு சார். அதுல கூட நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, நான் நம்புறேன். அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவினர் நிறைய பேர் திமுகவுக்கு வாக்களித்ததாக திமுக நம்புகிறது. அப்போ அதிமுகவுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய நிர்வாக திறமையின்மையின் காரணத்தால் இன்னைக்கு அதிமுகவே சிதிலமடைந்து போயிருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்கணும். அதிமுகவை ஈர்க்க வேண்டும் என்றால் ஜெயலலிதா அம்மையாரை மட்டும்தான் கடவுள் மாதிரி அந்த மக்கள் நினைக்கிறாங்க, அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அப்ப அவர்கள் துவக்கிய ஒரு மாபெரும் சிறப்பான திட்டம் என்பது அம்மா உணவகம். ஏழை மக்களுக்கு வயிறார உணவளித்தது குறைந்த தொகையில. அப்ப அதை கடந்த காலத்துல மூடி இருக்காங்க, கவனிக்காம இருந்தாங்க. அதுல நிறைய குறைபாடுகள் இருந்தது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஓட்டு நமக்கு வந்திருக்கு, அதை இன்னும் அதிகப்படுத்தணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களை எல்லாம் இந்த கட்சிக்குள்ள உள்ள இழுத்துட்டு வரணும்னா அதுக்கு மிக முக்கியமான திட்டமா இருக்கிறது அம்மா உணவகம். அதனால் அதற்கு என்று ஒரு 20 கோடிக்கு மேல ஒதுக்கீடு செய்து அதுல கொஞ்சம் நல்ல உணவுகள் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவோம்னு ஒரு மேஜிக் நடக்குது. இது ஒரு மேஜிக் தான் திமுக நடக்கும். ஆனா அது நிரந்தரமா இருக்காது. இது நல்ல வியூகம் இல்லைன்றீங்களா? திரும்பவும் அதான் சொல்றேங்க, இது வியூகம் தான். இது அதான் சொல்றேன், இதுதான் வியூகம். இந்த வியூகம் நிரந்தரமா இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவர்கள் செலவு பண்ண மாட்டாங்கல்ல, பாதியை கொள்ளையடிச்சிருவாங்கல்ல, அதுதானே பிரச்சனையே. அதனால் இது வந்து இன்றைக்கு படம் காட்டுவதற்கும் அதிமுக தொண்டர்கள் அங்க போயிடக்கூடாதுன்னு அதிமுகவுடைய நிர்வாகிகள் பதறுவதற்கும் உதவுமே தவிர நிரந்தரமாக அதிமுக தொண்டர்களை ஒரு காலத்திலும் திமுக ஈர்க்க முடியாது. ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து முடிக்கிற கடைசி நொடி வரை அவர்களுடைய எதிர்ப்பு என்பது திமுகவை நோக்கி தான் இருந்தது. அதனால திமுகவை எதிர்ப்பது என்பதுதான் உண்மையான அதிமுக தொண்டனின் கடமை. ஒரு காலத்திலும் இவர்கள் என்ன மேஜிக் பண்ணாலும் அது நிறைவேறாது. அவர்களுடைய ஆசை நிராசையா மாறி போயிடும். சார் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து முதல்ல திமுக அதிமுகன்னு இருந்தது சார். இப்போ வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து போட்டி போடுவார் இல்லை சார் பிஜேபியிலேருந்து. விஜய் அவர்கள் வரதுக்கான சான்சஸ் பார்க்குறாங்க சார். சீமான் அவர்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. திமுகலேருந்து வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களா இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிற்பாங்களா அப்படின்றது இன்னும் வந்து அது 2026 அப்போ தான் சார் தெரிய வரும். இப்போ 2 முனை 3 முனை 4 முனை இப்போ என்ன சார் 5 முனை போட்டி மாதிரி பார்க்கப்படும். அரசியல் களத்தில் எத்தனை முனைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வதோ அல்லது தன்னுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வதோ அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அதனால 2 முனை தான் இருக்கணும் இல்லை 3 முனை தான் இருக்கணும் அப்படி யாரையுமே நிர்பந்தப்படுத்த முடியாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது. ஜனநாயகம் என்பதே எல்லோரும் இணைந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. அதனால ஒரு முதலமைச்சருக்கான இருக்கை தான் இருக்குது. அதுக்கு வந்து 5 முனை 6 முனை எத்தனை முனையா இருந்தாலும் ஒரே ஒரு முனையில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றவர்கள் தான் அந்த இருக்கையில் போய் அமர போறாங்க. அதை நாங்களும் நியாயமா முயற்சி செய்கிறோம். மக்களின் செல்வாக்கோடு நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படுத்துகிறோம். புதிய கட்சிகளை எங்களுடைய கட்சியின் கூட்டணிகள் இணைப்பதற்கான வேலைகள் நடக்குது. ஒவ்வொரு பூத்துலையுமே நாங்கள் வந்து கடினமான முறையில் உழைத்து அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு, மக்களுடைய குறைகளை நீக்குவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. புதிய கட்சிகள் வருவாங்க. இன்றைக்கு விஜய் வருவார், நேற்று சீமான் வந்தார், நாளைக்கு வேற யாராவது ஒரு நடிகர் வரலாம் அல்லது யாராவது ஒரு மாற்று அரசியல் சொல்லலாம். யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் சித்தாந்தம் என்பது தெளிவானது. அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் போராடுவோம். சீமான் அவர்களோட கட்சி 8% இப்ப 13% வந்து உயர்ந்திருக்கு சார். அதுக்கும் மக்களுக்கு இடையே நல்ல ஈக்குவலான ஒரு வரவேற்பு தானே சார் பார்க்க. நீங்க தவறான கருத்தை சொல்றீங்க. 8% தான், 8.1% தான் இருக்கு. அதனால தான் அவர் அரசியல் கட்சியாக நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார். அது 40 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவர் கிடைத்தது. பாரதிய ஜனதா கட்சி 20 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 11.5. ஆனா அவர் என்ன சொன்னாரு, நான் பாஜக விட ஒரு ஓட்டு கம்மியானாலும் கட்சியை கலைச்சிருவன்னாரு. ஒரு ஓட்டு இல்ல, ஏறக்குறைய 3% அவரை விட நாங்கள் அதிகமாக பெற்றிருந்தும் கூட நாங்க எதிர்பார்க்கல அவர் கட்சியை கலைக்கணும்னு. அது ஒரு ஆர்வக்கோளாறுல நிறைய இடங்கள்ல பேசுற மாதிரி அவர் பேசிட்டு போட்டாரு. அவர் பாஷையில சொல்லணும்னா நகைச்சுவையை சிரிச்சுட்டு கடந்து போயிடுவோம்.
நீங்க இப்போ தாவேகா, அதாவது விஜய் அவர்கள் கட்சியோட ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இல்ல அதிமுகவோடயே வந்து திருப்பியும் கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை எதை முடிவு செய்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடு. அதே வேளையில தமிழகத்தின் சூழலை நாங்கள் தேசிய தலைவர்களுக்கு வலியுறுத்தி இன்னென்ன சூழல் இருக்கிறது, இந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் இது சிறப்பாக இருக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று மாநில தலைவர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தேசிய தலைமைக்கு எடுத்துச் சொல்வார்கள். அது எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியது. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயோ அல்லது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட கூட்டணியாக யார் வேண்டுமானாலும் சேரலாம். தேர்தல் நேரத்தில் அது நடக்கும். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால் தேர்தல் நேரத்தில் எது நடக்க போகிறதோ அதை முன்கூட்டியே ஜோசியம் பார்க்க வேண்டிய வேலை இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை திரும்பியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை சார்? இது வந்து மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்கன்றது நமக்கு தெரியும். மக்கள் சந்தோஷப்படுறாங்க. கரண்ட் விலை உயர்த்தப்பட்டதற்கு உண்மையாகவே மக்கள்லாம் வந்து பேராதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் 67 பேர் உயிரிழந்து சாராய வியாபாரம் 45,000 கோடி வந்ததற்கு பரிசாக விக்கிரவாண்டியில் திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதே போன்று உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் மின்வெட்டு, சென்னையை போன்ற நகரங்களில் பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்து உயிரிழப்புகள் நடந்தது. அதே போன்று திருநெல்வேலி, தூத்துக்குடியில் மிகப்பெரிய வெள்ளம் நடந்தது. இந்த மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து சொத்துக்களையும் இழந்த மக்கள் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் திமுகவை வெற்றி பெற வைத்து தங்களுடைய புலங்காயுதத்தை பெரிய அளவுக்கு நன்றியை செலுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு விலை உயர்வு இருக்கிறது, பால் விலை முதல் கொண்டு உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடத்தினுடைய விலைகளை, வழிகாட்டு விலையை உயர்த்தி ஏழைப்பாளைகளே இடமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சாதனையை நிகழ்த்தியதற்காகவும் தொடர் வெற்றிகளை 40க்கு 40 கொடுத்து தமிழக மக்கள் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இனி வரக்கூடிய காலத்தில் அனைத்து மகளிருக்கும் 1000 சொல்லிட்டு 1.5 கோடி பெண்களுக்கு தரலை. பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பரவாயில்ல ஐயா, எங்களுக்கு 1000 ரூபா தரலாம் கூட சாராய கடை அதிகமாக்குறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு பெண்களும் அமோக வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் விளைவாக திமுக வெற்றி பெறுகிறது. அதனால் மக்களை ஏமாற்றி சுரண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் மக்களை மிகுந்த துன்பத்திற்கு உயர்த்தினால் அந்த மக்கள் வாக்களிப்பார்கள் என்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக, ஒரு வித்தியாசமான மாநிலமாக திமுக சொல்றாங்கல்ல, பாஜக உள்ள நுழைய முடியாது, இது ஒரு வித்தியாசமான மாநிலம், அப்படிப்பட்ட மக்களை கொண்ட மாநிலமாக இருப்பதினால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மக்கள் போற பாதையை மாற்றி அமைத்து இந்த திருடர்கள் கையிலிருந்து நாங்கள் திருப்பி சரியான ஆட்சியை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். மக்கள் மனநிலை மாறும் நம்பிக்கை இருக்கு. அதுக்காக மீண்டும் மீண்டும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார். நீட்டுக்காக இங்கே வந்து எவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு தான் சார் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து இப்போது நீட்டில் வந்து நிறைய குளறுபடிகள் தானே சார் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதுக்காக போராட்டங்கள் அங்கேயும் தானே சார் வலுக்குது. இப்போது இதுக்கான ஒரு என்ன சார் முடிவு எடுத்திருக்காங்க மத்திய அரசு? எந்த தேர்வில் வந்து கொஸ்டின் பேப்பர் வெளியாகலை? இங்கே தமிழக அரசின் சார்பாக நடக்கிற குரூப் 1 தேர்தல் தேர்வு நான் கேட்குற கேள்வி என்னன்னா, குரூப் 1 தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதை காவல்துறை கைது செய்தது. சம்மந்தப்பட்ட எங்கெல்லாம் லீக் ஆனதோ அந்த இடத்துல உள்ளது எல்லாமே நிறுத்தினாங்க. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் குரூப் 1 தேர்வே தேவையில்லைன்னு தமிழக அரசு முடிவெடுத்துச்சா? கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக +2ல இருந்து காலேஜில் இருக்கிற அந்த கொஸ்டின் பேப்பரே லீக் ஆகுதுன்னும் போது சம்பந்தப்பட்ட இடத்தில் அந்த தேர்வு மையத்தில் நடந்ததை ரத்து செய்வார்கள் அல்லது அது மறு தேர்வு வைப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக தேர்வே கூடாது, +2 தேர்வே கூடாது, அந்த கல்லூரி தேர்வே கூடாதுன்னு ரத்து செய்வாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல திருட்டு பயல்கள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யும், குற்றச்செயல்கள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். இது ரொம்ப தெளிவானது. நீட் தேர்வும் அப்படிதான். எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் அதில் ஒரு லூப் லைனை கண்டுபிடிச்சு ஒரு சில மாநிலங்களில் இந்த தவறு நடந்திருக்கிறது. சிபிஐ நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இனிமேல் இந்த தவறு எதெல்லாம் லூப் லைன் இருக்கோ, எப்படிலாம் இவங்க வந்து எவ்வளவு சிறப்பாக செஞ்சாலும் அதில் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்களோ அது இனிமேல் பண்ணாத அளவுக்கு மத்திய அரசு இன்னும் சரியான கட்டமைப்பை கொண்டிருக்கு. அந்த நீட் தேர்வு மையத்தை நடத்தக்கூடிய மிக முக்கிய அதிகாரிகளை எல்லாம் மாற்றம் அடைந்து ஒரு சிறப்பான அதிகாரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் அதை சரி செய்திருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் என்னவெல்லாம் செய்தோம் என்ற அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நீட் தேர்வு என்ற அந்த ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய முடியாது, தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், இனி வரக்கூடிய காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அந்த அறிவுரை ஏற்று இன்னும் சிறப்பாக நீட் தேர்வை நடத்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகள்
மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, அதன் மூலமாக கோடி லாபங்களை கொள்ளையடிக்கிறார்கள். வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதனால இங்க மட்டும் ஐயா ஸ்டாலின் கத்திக்கொண்டே இருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலும் நீங்க மம்தா அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நீட் வேணும்னு சொன்னாங்களா? இல்ல. அதே மாதிரி ஆம் ஆத்மி இருக்கிறது, நீட் வேண்டாம்னு சொன்னிச்சா? இவங்க கூட்டணி தானே, என்டிஏ இல்லாம இவங்க இந்திய அலைன்ஸ் தானே. இந்திய அலைன்ஸ்ல இருக்க ஆம் ஆத்மி நீட் வேண்டும் என்று சொல்கிறது. மம்தா இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில், நீட் வேண்டும்னு சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் மட்டும் நீட் வேண்டாம்னு சொல்றாருன்னா இங்க கோளாறு இருக்கு. திமுகவினர் இந்த கோளாறை செய்கிறார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தவறு எங்கிருந்தாலும் அந்த தவறு தடுக்கப்படும். நீட் தேர்வு தொடர்ந்து நடக்கும். மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. அவருடைய கல்விக்கான முழு உத்தரவாதத்தை மத்திய அரசு அளிக்கும். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு எல்லாமே எடுத்து சொன்னீங்க சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.